ஓம் சாய்ராம். நரசிம்மாவின் தந்தை ஒரு ஆழ்ந்த ஆன்மீகவாதி. அவர் இரவு நேரங்களில் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற இதிகாச நூல்களை அண்டை அயலார், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து படித்தார். திருவிழா நாட்களில் சாதுக்களையும் ஞானிகளையும் அழைத்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றச் செய்தார். அது மட்டுமல்லாமல் இப்புராண நாடகங்களை கூத்தாகவும் நடத்தினார். இத்தகைய நாடகங்களை கண்ட நரசிம்மா அந்நாடகங்களில் வரும் முனிவர்களையும் சாதுக்களையும் கண்டு மிகவும் வியந்தார். அவர்களின் தப்போகுணம், தீர்க்க தரிசனம், ஞானம் இவரை வெகுவாக கவர்ந்து இழுத்தது. அது மட்டும் அல்லாமல் தங்கள் முன் மண்டியிட்ட ஆட்சியாளர்களும் அரசர்களுக்கும் இடையில் இவர்களுக்கு இருந்த செல்வாக்கு அவரை மிகவும் கவர்ந்தது. சாது என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத பொழுதே தானும் அச்சாதுக்களில் ஒருவராக விரும்பினார். ஓம்